ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக ஆளுநருடன் கருணாநிதி சந்திப்பு. வெள்ள பாதிப்பு தொடர்பான மனு அளித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகள் 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. இழப்பீடாக அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும். தமிழக அரசிற்கு விஜயகாந்த் வலியுறுத்தல். வங்கக்கடலில் புதிய மேலடுக்கு சுழற்சி. தென் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழக ஆளுநர் ரோசையாவை திமுக தலைவர் மு கருணாநிதி இன்று சந்தித்தார். அப்பொழுது தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகள் தொடர்பான மனுவை அளித்தார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடந்த இந்த சந்திப்பு பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் முருகேசன். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தாமதமாக தண்ணீர் திறந்ததற்கான காரணங்கள் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி இன்று கவர்னர் ரோசையாவை சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது திமுக பொருளாளர் ஸ்டாலின், கனிமொழி, முதன்மைச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் இருந்தனர். ரோசையாவுடன் கொடுத்த புகார் மனுவில் ஏற்கனவே சென்னை அடையாறு ஆற்றில் மிதமிஞ்சிய தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் 33,500 கன அடி தண்ணீர் திறந்து விட்டதனால் உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டதாகவும் இதனால் இது இயற்கை பேரிடர் அல்ல, மனிதரால் உருவாக்கப்பட்ட பேரிடர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதவியில் உள்ள நீதிபதியை வைத்து ஒரு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒளிப்பதிவாளர் வீராவுடன் ஆர் முருகேசன். தமிழக ஆளுநரை சந்தித்த பிறகு திமுக தலைவர் கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தாமதமாக செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டது தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறினார். மக்களுக்கு உரிய எச்சரிக்கை விடுக்காமல் நீர் திறக்கப்பட்டதால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் கருணாநிதி தெரிவித்தார். நீதி விசாரணை வேணும். செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடப்பட்டதற்கு அதனால் ஏற்பட்ட இதையெல்லாம் கவர்னரிடத்தில் எடுத்து சொல்லி நீதிசாலை வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுள்ளோம். அதைத்தான் கவர்னருக்கு எடுத்து கொடுத்த வகைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். குமரியை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் புதிய மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருப்பதால் தென் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்த நிலையில் குமரியை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் புதிய மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் பற்றிய மத்திய மாநில அரசுகள் 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெள்ள பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு தொடர்ந்த வழக்கை தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி புஷ்மா சத்யநாராயணா ஆயம் விசாரித்தது. வெள்ள பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகள் போன்றவற்றில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என தெரிவித்த நீதிபதிகள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட நிவாரணப் பணிகள் குறித்து மத்திய மாநில அரசுகள் வரும் 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பெறப்படும் நிவாரணத் தொகையை முதல்வர் நிவாரண நிதி என்ற பெயரில் பெறுவதை விட மழை வெள்ள பாதிப்பு நிவாரணம் என்ற பெயரில் பெறலாம் என்றும் நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தமிழக அரசே இழப்பீடாக வழங்க வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் டிசம்பர் மாதத்தில் கடும் மழை பொழிவு இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியும் அதிமுகவின் அரசின் அலட்சிய போக்குதான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள விஜயகாந்த், செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பும் நிலையில் இருந்த பொழுது தண்ணீரை வெளியேற்ற வேண்டுமென பொதுப்பணித்துறை எடுத்து கூறியும் முதல்வர் ஜெயலலிதா அலட்சியப்படுத்தியதுடன் காலம் கடந்து ஏரியை திறந்துவிட்டதே பெரும் பாதிப்பிற்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகாரம் முழுவதையும் தன்னிடத்தில் குவித்து வைத்துள்ள முதல்வர் ஜெயலலிதாவே இந்த பாதிப்பிற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கனமழையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் அரசே இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு வெள்ள சேத நிவாரணமாக மத்திய அரசு 50,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என மதிமுக பொதுச்செயலர் வைகோ குறிப்பிட்டுள்ளார். வெள்ளம் பாதித்த சென்னை புறநகர் பகுதிகளை பார்த்த பின் வேளச்சேரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நிவாரணப் பொருள் உதவிகளை மக்கள் நலக் கூட்டு தலைவர்கள் வழங்கினர். இதில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பியான டி.கே. ரங்கராஜன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் துணைத் தலைவர் மு. வீரபாண்டியன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். பின்னர் நமது செய்தியாளருடன் பேசிய வைகோ, வெள்ள நிவாரணப் பணி தொடர்பாக மத்திய மாநில அரசுகளை சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்திருப்பது நியாயமானது என்று கூறினார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படவில்லை என்று இன்று உயர்நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது சம்பந்தமாக நீங்கள் உண்மைதான். மாநில அரசினுடைய நிர்வாக அமைப்புகளே ஒருங்கிணைந்து செயல்படவில்லை. ஒரு ஒருங்கிணைப்பே இல்லை. இவ்வளவு பெரிய விபரீதங்கள் வந்தபோது அந்த உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள், மக்கள் துன்பங்களை தடுப்பதற்கு அனைத்து இலாக்காக்களையும் ஒருங்கிணைத்து முடிவெடுப்பது யாரென்றே தெரியாத நிலையிலே திகைத்து போய் ஸ்தம்பித்து போய் கிடந்தது. இதுதான் இன்றைய பெரிய அவல நிலைமைக்கு காரணம். குப்பை கூளங்களும் சேறுகளும் சேர்ந்து இப்பொழுது பெரிய தொற்று நோய்கள் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணீர் திறந்து விட்டதில் மேலிடத்தினுடைய அனுமதி கிடைக்காதனால் நாங்கள் திறந்து விடவில்லை என்கின்ற நிலைமையில் யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ள அஞ்சுகிறார்கள். நீங்கள் சுற்றி பார்த்த வரைக்கும் இந்த பாதிப்பை நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? இது வரலாற்றில் இதுவரையில் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படவில்லை. மொத்தம் 1,00,000 கோடிக்கு மேலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரசு ஒரு 50,000 கோடியாவது மத்திய அரசு கொடுத்தாக வேண்டும். ஆனால் அது நிவாரணம் முறையாக போய் சேர வேண்டும் என்றால் மக்கள் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். இல்லையேல் மீண்டும் இதில் பெருமளவு ஊழல் தான் நடைபெறும் என்பது கடந்த கால அனுபவத்திலிருந்து தெரிகிறது. முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்டுவது தொடர்பாக உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிபுணர்கள் மூலம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கேரள முதல்வர் உம்மன்சாண்டி கேட்டுக் கொண்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தில்லியில் பிரதமர் மோடியை உம்மன்சாண்டி சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்குவதை எதிர்க்கவில்லை என்றும் அணையின் பாதுகாப்பே முக்கியம் எனவும் தெரிவித்தார். இது தொடர்பாகவும் கேரள திட்டம் தொடர்பாகவும் பிரதமர் மற்றும் 13 மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். அணை பிரச்சினை தொடர்பாக தமிழகம் மற்றும் கேரளத்துடன் மத்திய அரசு பேச்சு நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு கூடுதல் நிவாரணம் அளிக்குமாறு பிரதமர் மோடியை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நேரில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த ரங்கசாமி, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு கூடுதலாக 200 கோடி ரூபாய் வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரி மாநில நிதி நிலைமையை எடுத்துரைத்த ரங்கசாமி, உடனடியாக நிவாரண நிதியை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு 182 கோடி ரூபாய் வழங்குமாறு ரங்கசாமி ஏற்கனவே கோரியிருந்தார். இதனை ஏற்று முதற்கட்டமாக 50 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது நினைவு கூறத்தக்கது. சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு குடிசைகளை இழந்தோருக்கு 10,000 ரூபாயும், உடைமைகளை இழந்தோருக்கு 5,000 ரூபாயும் தமிழக அரசு நிவாரணமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் கணக்கெடுக்கும் பணி முனைப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் வெள்ள நிவாரண கணக்கெடுக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய இந்த பணி தற்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 2,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த பணிக்காக வந்துள்ளனர். இன்று சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம், சிஐடி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்றன. வீடு வீடாக சென்று, வார்டு வார்டாக சென்று அந்த கணக்கெடுக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த பகுதியில் அதிக அளவில் வெள்ள பாதிப்பு என்பதால் அரசு கொடுக்கும் அந்த நிவாரணத் தொகையை அதிகப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் தாழ்மையான வேண்டுகோளாக உள்ளது. அரசு கொடுக்கும் இந்த நிவாரணத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுமாரி வெள்ளம் ஃபுல்லாக மூழ்கி போச்சு. ஒன்றும் கிடையாது, வீட்டில் கட்டிக்க துணி கூட கிடையாது. இப்போ வெளியே தான் இருக்கிறோம். இப்போ தான் கணக்கு எடுக்கிறாங்க. வீட்டு அந்த பேங்க் புக்கும் ரேஷன் கார்டும் கேட்குறாங்க. அதுதான் கொடுத்துருக்குறோம். ரேஷன் கார்டு இல்லை வீட்டு ஐடி ஏதோ ஒரு ப்ரூஃப் காமிக்க சொல்கிறாங்க. அதில் காமிச்சிட்டு அக்கௌண்ட் நம்பர் எழுதுகிறாங்க, எந்த பிரான்ச்சு, ப்ளஸ் நம்மளோட செல் நம்பர் வாங்கிக்கிறாங்க. கீழே சைன் பண்ண சொல்கிறாங்க, சைன் பண்ணிட்டோம். அவங்க எதுவும் அத்தாச்சு எதுவும் நம்மளுக்கு கொடுக்கல. கணக்கெடுக்கும் பணியின் போது ஒருவேளை அந்த வீட்டில் யாரேனும் இல்லை என்றால்
மறு கணக்கெடுப்பு வரும்போது அந்த வீடும் கணக்கில் கொள்ளப்படும் என அரசு அலுவலர்கள் வந்து தெரிவிக்கின்றனர். இந்த கணக்கெடுக்கும் பணியில் வந்து மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்தவர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த பலரும் இந்த பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். 3 அரசு அலுவலர்களுக்கு ஒரு காவல்துறையினரும் வந்து பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சிஐடி நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் எஸ் விக்னேஷ். அண்மையில் பெய்த கனமழை வெள்ளம் காரணமாக சென்னை மாநகரம் சின்னாபின்னமாகியுள்ளது. சென்னை விருப்பாக்கம் பகுதியில் ஒரு வாரமாக வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாலைகளும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. சென்னையில் கடந்த ஒரு மாத காலமாகவே விட்டு விட்டு பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு வாரத்திற்கு மேல் ஆகியும் இப்பொழுது சென்னையின் பல்வேறு இடங்களிலும் தண்ணீர் தேங்கிய நிலையில் இருக்கிறது. அதாவது தண்ணீர் தேங்கிய இடங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கு அரசாங்கம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் மற்ற இடங்களுக்கு தண்ணீர் வடிக்கப்படுவதால் அங்கும் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜானகி நகர், பிரகாசம் சாலை மற்றும் சௌத்ரி நகர் உள்ளிட்ட இடங்களில் இப்பொழுதும் தண்ணீர் தேங்கிய நிலையில் தான் இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த பகுதியில் மின்சாரமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தனியார் கம்பெனியில் இருக்கிற தண்ணியை வெளியில் எழுத்துணுன்ட்டு அவங்க கார்ப்பரேஷனில் இது பண்ணிக்கிட்டு ரோடெல்லாம் வெட்டி இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் க்ளீன் பண்ணாமல் மேலும் மேலும் மக்களுக்கு வந்து துன்பத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கே தவிர இதனால் ஒரு நிவாரணம் கிடைக்கிற மாதிரி தெரியல. இந்த தண்ணி போகிறதுக்காக தான் அதை வெட்டியிருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தினா தான் இந்த தண்ணி வடியும். ஏன்னா இப்போ நீங்கள் நிற்கிற இதே அளவு தான் நேற்றுலேருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது தண்ணி. இந்த தண்ணி வடிகிறதுக்கு தமிழக அரசும் இங்கே உள்ள மாநகராட்சி அதிகாரிகளும் இதை ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் இதை வந்து நம்ம எதிர்கொள்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மேலும் வலசரவாக்கம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாலும் மேலும் இங்கிருக்கக்கூடிய தண்ணீரை வடிப்பதற்கு சாலைகளில் ஆங்காங்கு பள்ளங்கள் தோன்றப்பட்டிருப்பதாலும் இந்த பகுதியிலிருந்து மற்ற இடங்களுக்கு, அதாவது ராமபுரம், நெசப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே இந்த பகுதியில் தேங்கி நிற்கும் தண்ணீரை உடனடி நடவடிக்கைகள் மூலம் வெளியேற்ற வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக வலசரவாக்கம் ஜானகி நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் நந்தினி. தென்னிந்தியாவில் வழக்கத்தை விட அளவிற்கு அதிகமாக பொழியும் மழை வரும் பிப்ரவரி மாதம் வரை தொடரும் என ஐநா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் மற்றும் எல் நினோ தொடர்பாக ஐநா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் நிகழும் வானிலை மாற்றங்களுக்கும் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பொழிவதற்கும் எல் நினோ காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. அளவிற்கு அதிகமாக மழை பொழிவு வரும் பிப்ரவரி மாதம் வரை தென்னிந்தியா, இலங்கை, மாலத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் தொடரும் என்றும் கூறியுள்ளது. அதே நேரத்தில் பப்புவா நியூகினியா உள்ளிட்ட தீவு பகுதிகளில் கடும் வறட்சி ஏற்படும் என்றும் ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு 3 நாட்கள் பயணமாக வந்துள்ள ஜப்பான் பிரதமர் சின்ஷோ அபேவிற்கு தில்லி விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா வந்துள்ள சின்ஷோ அபே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜை சந்தித்தார். பிரதமர் மோடி உள்ளிட்டோரை நாளை சந்தித்து பேசுகிறார். இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பின் பொழுது 98,000 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் புல்லட் ரயில் திட்டம், பாதுகாப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. தில்லியில் நாளை நடைபெறவுள்ள இந்திய ஜப்பான் தேசிய மாநாட்டிலும் சின்ஷோ அபே பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் சொந்த தொகுதியான வாரணாசிக்கு செல்லும் ஜப்பான் பிரதமர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவிருக்கிறார். தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வரும் 18ஆம் தேதி வரை சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு காரணமாக இன்று வரை தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணத்தை ரத்து செய்து மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு இன்றுடன் முடிவடைந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று தில்லியில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் நிவாரணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி விரைவாக கொண்டு செல்ல ஏதுவாக சுங்க கட்டண விலக்கு வரும் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்தார். தோல் கழிவுகளால் மாசுபடும் பாலாறு, விவசாயம், குடிநீர் கடும் பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. கடலூர் கோதண்டராமபுரம் பகுதியில் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 100க்கும் அதிகமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் வீட்டிற்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. குடிநீர், மின்சாரம் இன்றி 2 வாரங்களாக அங்கு வசித்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். கடலூரில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வந்த இந்த கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக புரட்டி போட்டுவிட்டது. பெரும்பாலும் விவசாயிகளும் விவசாய கூலிகளும் சார்ந்த இந்த மாவட்டத்தில் தற்பொழுது இந்த மழையின் காரணமாக வீடுகள், உடைமைகள் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்து மக்கள் நெருக்கடியாகி தற்போது நிவாரண உதவியை காத்திருக்கக்கூடிய சூழல் வருகிறது. கடலூர் மாவட்டம் முழுவதிலுமே உள்ள இந்த விவசாய கூலிகள் தற்பொழுது தங்களுடைய குடிசை வீடுகள் முதற்கொண்டு அனைத்தையும் இழந்து தெருவில் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலை ஓரங்களில் நிவாரணப் பொருட்களை காத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விவசாயிகள் தங்களுடைய குடியிருப்புகள் புனரமைப்பதற்கும் தங்களுடைய இடத்திற்கு எப்பொழுது மீண்டு வருவோம் என்ற ஏக்கத்துடனேயே காத்திருப்பதால் தங்களுடைய வாழ்ந்த கிராமங்கள் தற்பொழுது ஆள் நடமாட்டமின்றி வீடுகள் அனைத்தும், தெருக்கள் அனைத்தும் விரிச்சோடி காணப்படுகிறது. தாங்கள் எப்பொழுது குடியேறுவோம் என்ற ஏக்கத்துடனேயே சாலைகளில் நின்று கொண்டிருக்கின்றனர். எங்கள் ஊர் ரொம்ப கஷ்டப்படுத்து. நாங்கள் வந்து பிளாட்டில் வீடு கட்டின்னு இருக்கிறோம். வெள்ளம்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. எங்கள் மக்கள் ரொம்ப தண்ணீர் தவிக்கிறாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணமும் ஒழுங்காக வந்து சேரவும் இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களை வந்து இப்போ பார்த்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு எங்கள் கடலை இடிஞ்சு போய் நிலமெல்லாம் பாழாகி போய் உட்காந்துருக்குது. எந்த வசதியுமே இல்லாமல் நாங்கள் எல்லாருமே எல்லா பிள்ளைங்களை வச்சுக்கின்னு கஞ்சி கூட எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். 20-22 நாளாக மழை பெஞ்சிருக்கு சார். 3 வெள்ளம் இந்த மாவட்டத்தில் இந்த ஊரில் கண்டுபிடிச்சி 3 வெள்ளம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் இந்த அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ ஒன்றிய சேர்மன், எங்கள் பகுதியில் இருக்கிற ஒன்றிய சேர்மன் சார், தலைவரோ யாருமே வந்து எங்களை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை சார். ஒரு மருத்துவ முகாம் கூட இங்கே வைக்க முடியல அவங்களால. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம் சார். ஒரு சில காலமாக தான் இப்போ ஒரு 2 நாளாக தான் அந்த என்ஜிஓவில் வந்து சாப்பாடு போகிறோம். அதை சாப்பிட்டு தான் சார் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்நிலையிலிருந்து எப்போது மீண்டு எழுவோம் என எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் கோதண்டராமபுர மக்களுடன் வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் ரா சதீஷ்குமார். மகாகவி பாரதியாரின் 134வது பிறந்தநாள் விழா அவர் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. சுதந்திர போராட்டத்தில் தமது பாடல்களால் நாட்டு மக்களிடையே விடுதலை வேட்கையை தூண்டியவர் மகாகவி பாரதி. 1882ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்த அவர் 38வது அகவையில் சென்னையில் இறந்தார். மகாகவி பாரதியாரின் 134வது பிறந்த நாள் அவர் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 134 பள்ளி மாணவ மாணவியர் பாரதியார் வேடமணிந்து அவருடைய பாடல்களை பாடியவாறு பாரதியார் மணிமண்டபத்தில் இருந்து அவர் பிறந்த இல்லத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். அங்குள்ள பாரதியாரின் உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய ஆவணங்களை பார்வையிட்டனர். பின்னர் மாணவ மாணவிகளுக்கான கும்மிப்பாட்டு, கோலாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக பாரதியாரின் உருவ சிலைக்கு அரசு அலுவலர்கள், இசையமைப்பாளரும் இயக்குநருமான கங்கை அமரன், புதிய பார்வை ஆசிரியர் நடராஜன் உள்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பெய்த தொடர் கனமழையால் பல்வேறு சுற்றுலா தலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களில் பெய்த தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள படகு குழா முற்றிலும் சேதமடைந்த நிலையில் மூடப்பட்டது. இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசிய புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா தலங்களில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த வாரங்களாக பெய்த கனமழையின் காரணமாக படகு குழுமமானது முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நம்முடைய சுற்றுலா பயணிகள், வெளிநாடு மற்றும் உள்நாடுடைய பயணிகள் வருகை குறைந்துவிட்டது. மீண்டும் அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்து, நிதி ஒதுக்கிய பிறகு இது மீண்டும் சரி செய்து இது இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏரியில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. உளுந்தூர்பேட்டை அருகே பாதூரில் சுமார் 14 ஹெக்டேர் பரப்பளவில் பெரிய ஏரி ஒன்று அமைந்துள்ளது. அண்மையில் பெய்த தொடர் கனமழையால் நிரம்பிய ஏரி கடல் போல காட்சியளிக்கிறது. தற்பொழுது இந்த ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறும் நீர் வெள்ளமென கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் பாதூர் கிராமம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. பாதூர் கிராமத்தில் இருந்து கயிற்றின் மூலம் மக்கள் வெளியேறி வருகின்றனர். மழைக்காலங்களில் இதுபோன்ற நிலை தொடர்வதால் சிறிய அளவிலான மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மொத்தம் 18 ஒரு ஏரியும் நிரம்பி பாவூர் ஏரிக்கு தான் வரணும். ஏரி நிரம்பி இப்போ கோடி போயிட்டு இருக்கு சார். இது ஆத்தன் வழியாக போயாகணும். இதுக்கு இண்டாண்ட 300 வீடுகள் இருக்கு. இதை தாண்டி போகணும்னா சிரமப்பட்டு இருக்காங்க மக்கள். வேலூர் மாவட்டத்தின் வாழ்வாதாரமாக உள்ள பாலாற்றை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வந்த மழையின் காரணமாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாலாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலம் நந்திதுர்கம் என்ற இடத்தில் தொடங்கும் பாலாற்றின் நீர் பாசனமாக 519 ஏரிகள் மற்றும் குளங்கள் உள்ளன. தற்பொழுது பெய்த மழையால் இதில் 435 ஏரிகள் முழுமையாகவும் மீதமுள்ள ஏரிகள் 75% நிரம்பியுள்ளன. பாலாற்றை சுற்றியுள்ள தோல் தொழிற்சாலை நிறுவனங்கள் வெளியேற்றும் கழிவுநீர் சுத்திகரிக்காமல் அப்படியே விடப்படுவதால் நிலத்தடி நீர் முற்றிலும் மாசுபடுகிறது. இதனால் குடிநீர் மாசுபடுவது மட்டுமல்லாமல் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டத்தின் வாழ்வாதாரமாக உள்ள பாலாற்றை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்திலே பாலாறு மாசடைவதைப் போல வேறு எங்கேயுமே மாசடைவதில்லை. காரணம், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி குப்பைகள், நகராட்சி குப்பைகள், இந்த தொழிற்சாலையினுடைய கழிவுகள் ஒட்டு மொத்தமாக பாலாறிலே தான் வந்து கலக்கிறது. சட்டம் போட்டு தடுக்கிறத விட இதை அசுத்தப்படுத்தவர்களே நினைத்து நாம் இப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்தால் குறைஞ்சபட்சம் இந்த பாலாறு பாதுகாக்கப்படும். விவசாயிகளுக்கு இதுதான் நீர் ஆதாரமாக இருந்தது. அதாவது இந்த ஓடுற தண்ணியை அப்படியே அள்ளி குடித்தோம். ஆனால் இன்று இதில் உள்ள நீங்கள் தண்ணி கெட்டுப்போச்சு. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இது தோல் தொழிற்சாலை, அதன் கழிவுகள். இந்த கழிவை சுமப்பதற்கு தான் இன்றைக்கி இது பாலாறு பயன்படுது. அதுதான் வேதனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பைகளும் கூலங்களும் இதுதான் இன்றைக்கி நிறைஞ்சு நிற்குது. சென்னை வடபழனியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழை நீருடன் கழிவு நீரும் புகுந்ததால் பல்வேறு நோய்கள் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனிடையே சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் தொடர்ந்து 7வது நாளாக இன்று சென்னை வேளச்சேரி, மடிப்பாக்கம், மேடவாக்கம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம்கள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்று இலவச சிகிச்சை பெற்றனர். எங்கள் ஏரியா ஃபுல்லாக தண்ணி வந்ததுனால வேளச்சேரி ஃபுல்லாக ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் இங்கே இந்த கேம்பில் கலந்துக்கிறோம். உடம்பு பெயின் இருக்குது, உடம்புலாம் காலில் சேர்த்து புண்ணு இருக்குது. அதனால் இங்கே நாங்கள் இந்த கேம்பில் கலந்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பப்ளிக் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. சிம்ஸ் ஹாஸ்பிட்டலிருந்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக மருத்துவ சிகிச்சை அளிக்கிறோம். இதை மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளணும். சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பினால் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான கார்கள் பழுதடைந்துள்ளன. இதனை பழுது நீக்க சென்னையின் முக்கிய பகுதிகளில் இலவச முகாம்கள் நடைபெற்றன. சென்னையில் கடந்த 1 மாத காலமாக பெய்த கனமழையின் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஏராளமான கார்கள் சேதமடைந்தன. இதனை பழுது பார்க்கும் பொருட்டு கல்ஃப் லூப்ரிகன்ஸ், ரனே பிரேக்ஸ், குன்னூர் மோட்டார் வாகன பழுது பார்ப்போர் முன்னேற்ற சங்கம் மற்றும் வேந்தர் டிவி இணைந்து கார்களுக்கான பழுது நீக்கும் இலவச முகாமை நேற்றும் இன்றும் நடத்தின. சென்னை வேளச்சேரி, தியாகராய நகர், அசோக் நகர் போன்ற இடங்களில் நடந்த இந்த முகாம்களில் ஏராளமான கார்கள் பழுது நீக்கப்பட்டன. முகாமில் சேவையாற்றியவர்களுக்கு வேந்தர் டிவியின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் 2 சக்கர வாகனங்களுக்கான பழுது நீக்கும் முகாமை விரைவில் நடத்த உள்ளதாகவும் கல்ஃப் லூப்ரிகன்ஸ் நிறுவன முதுநிலை மேலாளர் சுரேஷ் பாபு தெரிவித்துள்ளார். வேளச்சேரி, டி நகர் மற்றும் அசோக் நகர் போன்ற பகுதிகளில் பழுது நீக்கும் பணி நடந்து முடிந்தது. அடுத்தது இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் அந்த 2 சக்கர வாகனங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அது நாளைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. எங்கள் கம்பெனி மூலமாக ஒரு 50 மெக்கானிக்கை பண்ணி சென்னையில் ஒரு 50 இடத்துல ஒரு 2-3 நாளைக்கு பழுது நீக்கும் நடக்க இருக்கிறது. இட் வாஸ் ரியலி குட். இதுவாக சொன்னால் மோரோவர் அவங்க ஜஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் தானேன்ற இல்லாமல் தே கேவ் சம் வேல்யூபிள் அட்வைஸ் ஆல்சோ. என்ன மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்போது வண்டியை நாங்கள் ஓட வச்சிரும், பட் ஸ்டில் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நீங்கள் ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் அரோமா பால் நிறுவனம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நிதி உதவி வழங்கப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கடந்த 1 மாதமாக பெய்த கனமழை காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனியார் நிறுவனங்களும் தொண்டு நிறுவன மையங்கள் சார்பில் பல்வேறு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரோமா பால் நிறுவனத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பால் இலவசமாக வழங்கப்பட்டது. சென்னையின் புறநகர் பகுதியான முடிச்சூரில் டேங்கர் மூலம் 10,000 லிட்டர் பால் விநியோகிக்கப்பட்டது. இதேபோல கடலூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாக்கெட்களில் 10,000 லிட்டர் பால் வழங்கப்பட்டது. மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக முதல்வர் பொது நிவாரண நிதிக்காக அரோமா நிறுவனத்தின் சார்பில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து அரோமா நிர்வாக இயக்குநர் ஆர் பொன்னுசாமி முதல் தவணையாக நிதியை வழங்கினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரண உதவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் பின்னர் அரோமா பொன்னுசாமி தெரிவித்தார். எங்களது அரோமா சார்பாக 10,000 லிட்டர் பால் வழங்கியுள்ளோம். அடுத்தது கடலூர் மாவட்டத்தில் 10,000 லிட்டர் பால் வழங்கப்பட்டது. இப்பொழுது கோவை மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் எங்களது குடும்பத்தில் பணியாற்றும் நண்பர்கள் சார்பாக முதல்கட்ட தவணையாக வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் தொடக்கமாக இன்று பகல்பத்து திருவிழா தொடங்கியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலின் முதன்மையான வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் தொடக்கத்தை ஒட்டி நேற்று மாலை நெடுந்தாண்டகம் நடைபெற்றது. 21 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பகல்பத்து திருவிழா இன்று காலை தொடங்கியது. காலையில் நம் பெருமாள் நீள்முடி கிரீடத்துடன் தங்க பல்லக்கில் கருவறையில் இருந்து புறப்பட்டு அர்ச்சுன மண்டபத்தில் எழுந்தருளினார். பெரியாழ்வாரின் திருமொழி கேட்டருளிய நம்பெருமாளை ரெங்காரென்றா என்ற பக்தி முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசித்தனர். நம்பெருமாள் இந்த அர்ஜுன மண்டபத்திலே எழுந்தொழிந்து அறைகளால் இசைக்கப்படும் அந்த 4000 திவ்ய பிரபந்தங்களை தன்னுடைய திருச்செவியால் கேட்டு தான் மட்டும் அல்லாது தன்னை அண்டி வரும் அடியார்களுக்கு எல்லாவித நலன்களையும் அருள வேண்டும் என்ற மிகப்பெரிய உயரிய அனுகிரகத்தோடு இந்த அர்ஜுன மண்டபத்திலே எழுந்தொழிருக்கின்றார். T20 உலகக்கோப்பை போட்டி அட்டவணை வெளியீடு. மார்ச் 19 இந்தியா பாகிஸ்தான் மோதும் ஆட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் ஆளும் கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. உக்ரைன் நாட்டில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் பிரதமர் ஆர்செனி யட்செனிக் தலைமையிலான மக்கள் முன்னணியும் அதிபர் பெட்ரோ தலைமையிலான போரோஷென்கோ அணியும் ஆட்சி நடத்தி வருகிறது. தலைநகர் கின்வில் உள்ள உக்ரைன் நாடாளுமன்றத்தில் அரசின் செயல்திறன் அறிக்கையை பிரதமர் ஆர்செனி இன்று வாசித்தார். அப்பொழுது அதிபர் அணியைச் சேர்ந்த எம்பியான ஒலே பர்னா பிரதமரிடம் பூங்கொத்தை கொடுத்துவிட்டு அவரை மேடையில் இருந்து கீழே இழுத்து தள்ளினார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பிரதமர் ஆதரவு எம்பிக்கள் பர்னாவை கடுமையாக தாக்க இரு அணி எம்பிக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்தியாவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மார்ச் 19ஆம் தேதி தர்மசாலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் ஒரு பிரிவிலும், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், இலங்கை ஆகிய அணிகள் மற்றொரு பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. தகுதி சுற்றில் வங்கதேசம், நெதர்லாந்து, அயர்லாந்து, ஓமன் போன்ற அணிகள் ஒரு பிரிவிலும், ஜிம்பாப்வே, ஸ்காட்லாந்து, ஹாங்காங், ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் மற்றொரு பிரிவிலும் உள்ளன. இந்த இரு பிரிவுகளிலும் முதலிடம் பிடிக்கிற அணிகள் சூப்பர் 10 சுற்றுக்கு தகுதி பெறும்.
போட்டியில் இடம்பெற்றுள்ள அணிகள் சூப்பர் 10 என்கிற ஆரம்ப சுற்றில் விளையாடும். இரு பிரிவுகளிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். தில்லி மற்றும் மும்பையில் அரையிறுதிப் போட்டிகள் நடைபெறும். இறுதிப் போட்டி கொல்கத்தாவில் நடைபெறுகிறது. T20 மகளிர் உலகக்கோப்பை போட்டியின் 4 ஆட்டங்கள் சென்னையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 15ஆம் தேதி நாக்பூரில் நடைபெறும் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி மார்ச் 19ஆம் தேதி தர்மசாலாவில் நடைபெறுகிறது. மார்ச் 23ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெறும் போட்டியில் இந்தியாவை தகுதிச் சுற்றில் வெற்றி பெறும் அணி எதிர்கொள்கிறது. மார்ச் 27ஆம் தேதி மொஹாலியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக ஆளுநருடன் கருணாநிதி சந்திப்பு. வெள்ள பாதிப்பு தொடர்பான மனு அளித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவி 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. இழப்பீடாக அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும். தமிழக அரசிற்கு விஜயகாந்த் வலியுறுத்தல். வங்கக்கடலில் புதிய மேலடுக்கு சுழற்சி. தென் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.